Hi dear students, welcome to YouTube's channel. Paramedical இருக்கக்கூடிய 19 டிகிரி கோர்சஸ்ல வந்து நமக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ்ல எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபார்மா டிக்கும் எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதை பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். இன்னமும் நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் காலேஜ் போனோடனே செமஸ்டர் கொஸ்டின்ஸையும் நீங்க பிடிஎஃப்யும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இந்த 19 டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஃபார்ம் எல்லா கோர்சஸுக்குமே எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயுமே ஒரே ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். எவ்வளவு பெர் இயருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 10,000 வரும். இதை தவிர உங்களுக்கு வந்து மெஸ் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,000 to 4,000 பெர் மந்த்துக்கு வந்து மெஸ் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் சேர்த்து இவ்வளவுதான் வரும் கவர்மெண்ட் காலேஜ்ல இந்த 19 டிகிரி கோர்சஸுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பிரைவேட் காலேஜஸ், அதாவது கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் ஒரு 15 கோர்சஸ் இருக்கு. இந்த 15 கோர்சஸ்க்கு நீங்க டாப் காலேஜ் பிஎஸ்ஜி, வேலம்மாள், இந்த மாதிரி அப்போலோ அப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு பெர் இயர் வந்து 1.10 lakhs வந்து வரும். ஒரு வருஷத்துக்கு 1.10 lakhs. இது வந்து கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் சொல்றேன். ஹாஸ்டல் ஃபீஸ்ல இந்த வந்து டாப் காலேஜஸ், டாப் பிரைவேட் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க 2 ஷேரிங் அல்லது 4 ஷேரிங் இந்த மாதிரி ஷேரிங்கை பேஸ் பண்ணி டிபெண்ட்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் மாறும். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டாப் காலேஜஸ்ல இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 65,000 பெர் இயர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய சீனியர்ஸ் வந்து நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோடைய ரெசிப்டும் இந்த இருக்குது, பாத்துக்கோங்க. இந்த டாப் காலேஜஸ் இல்லாம நீங்க ஆவரேஜா மாடரேட்டா இருக்கக்கூடிய காலேஜஸ்ல நீங்க கிடைச்சிச்சு, சீட் அலாட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா 65,000ல இருந்து ஒரு 85,000 பெர் இயர் வரும். இது கோர்ஸ் ஃபீஸ் மட்டும்தான். ஹாஸ்டல் ஃபீஸும் கம்பேர் டு டாப் காலேஜை கம்பேர் பண்ணும்போது நம்ம மாடரேட்டா இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ்ல வந்து ஹாஸ்டல் ஃபீஸும் ரொம்ப குறைவு தான். ஸோ நீங்க மெயினா நீங்க வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படின்னா அந்த காலேஜ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அந்த காலேஜுக்கு நம்பர் எடுங்க, அதுக்கு கால் பண்ணி எவ்வளவு வருஷத்துக்கு வந்து கோர்ஸ் ஃபீஸ் வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல அப்ளை பண்ணுங்க. சோ போன வருஷத்தோடைய கவர்மெண்ட் காலேஜ்ல என்னெல்லாம் சீட்ஸ் இருந்துச்சு, பிரைவேட் காலேஜ்ல செல்ஃப் ஃபைனான்சிங் என்னெல்லாம் சீட்ஸ் இருந்துச்சு, என்னென்ன காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிற PDF உங்களுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல அட்டாச் பண்றேன். கண்டிப்பா அந்த PDF நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த PDFல இருக்கக்கூடிய காலேஜஸ் கூட நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி நீங்க கால் பண்ணி கேட்டாலே உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீடைல்ஸ் வந்து கிடைச்சிரும். சோ நீங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இமீடியட்டா அந்த PDF டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி ஃபார்மா டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, பிரைவேட் காலேஜ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhs பெர் இயர் வரும். இது வந்து கோர்ஸ் ஃபீஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் உங்களுக்கு செப்பரேட். டாப் காலேஜஸ்க்கும் கொஞ்சம் நம்மளுக்கு ஃபீஸ் வந்து வேரி ஆகும். அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் காலேஜை பொறுத்து ஒவ்வொரு காலேஜ்லயும் நம்மளுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். நம்மளுடைய பாராமெடிக்கலுடைய ப்ராஸ்பெக்டாஸ் ப்ரௌச்சர்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க கவர்மெண்ட் ஃபீஸோ அல்லது நம்மளுக்கு இந்த பிரைவேட் காலேஜுக்கு கவர்மெண்ட் கோட்டா மூலமா போற பிரைவேட் காலேஜ் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுல மென்ஷன் பண்ண மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபீஸ் இருக்காது. நம்மளுக்கு காலேஜ்ல போய் ப்ராசஸ் பண்ணும்போது ஃபீஸ் அதை காட்டிலும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். பட் இந்த கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் போகும்போது நீங்க உங்களுக்கு பெனிஃபிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொனேஷன் இல்லங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா அதுல ஒரு 25,000 மைனஸ் ஆகும். ஸ்காலர்ஷிப் இருந்தாலும் ஒரு 25,000 மைனஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இப்பவுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயும் சரி பிரைவேட் காலேஜ்லயும் சரி பெர் இயருக்கு எல்லா கம்யூனிட்டிக்குமே நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ கவர்மெண்ட் காலேஜுக்கு என்ன ஃபீஸ், பிரைவேட் காலேஜுக்கு என்ன ஃபீஸ் கவுன்சிலிங் மூலமா போறதுனால அப்படிங்கிறது. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த PDF நான் இமீடியட்டா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.